கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். 2025 காண தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த 2024 எவ்வளவோ பாடுகள் வழியாக கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ துக்கங்கள், எவ்வளவோ கண்ணீர்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், பண கஷ்டம், பொருளாதார கஷ்டம், சரீரத்தில் வேதனை, இதை அனைத்திலிருந்தும் தேவன் பழைய ஆண்டை கடக்க செய்து இந்த புதிய ஆண்டில் 2025 தேவன் நம்மளை அடியெடுத்து வைக்க கிருபை செஞ்சிருக்கிறார். இந்த ஆண்டில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். இப்போ பாருங்க, இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன்னு சொல்லி வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். அப்படியா? இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தம், நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி தேவன் கொடுத்த இந்த புதிய ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தத்துக்காக நாம் ஜெபிப்போம். தேவனே, அப்பா, இந்த 2025 தேவன் எங்களுக்கென்று வாக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் வாக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதை பார்க்குற, இதை கேட்குற இந்த தேவ பிள்ளைகள் இந்த வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபிக்கிற வேலையில் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வைக்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தேவன் நீங்கள் பதில் கொடுப்பீராக. தேவன் அப்படியே செய்யப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் சபையின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சபையின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இப்பொழுதும் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். எப்படியா ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. இந்த ஆலயத்தை, இந்த சரீரம் என்கிற இந்த ஆலயத்தை தேவன் என்ன பண்ணுகிறார்? பரிசுத்தமாக்கினார், பரிசுத்தம் மாக்கினார். நம்முடைய கண்களை பரிசுத்தமாக்கினார், இருதயத்தை பரிசுத்தமாக்கினார். இங்கே என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். எங்கே இருக்கும்? தேவனுடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கும். தேவ சமூகத்தில் நம்ம வைக்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிதான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்கள் தனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்க ஒரு இரட்சகனை அனுப்பும் என்று சொல்லி தேவன்கிட்ட விண்ணப்பம் வைத்தார்கள்.
வெகு நாளாய் விண்ணப்பம் வைத்தார்கள். அவர்கள் வைத்த விண்ணப்பத்திற்கு தேவன் சரியாய் உதவி செய்தார். எப்படி உதவி செய்தார் பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாக மோசே வளர்க்கப்பட்டார். எத்தனை ஆண்டு? 40 ஆண்டுகள் தேவ சமூகத்தில் மோசே வளர்க்கப்பட்டார். அந்த மோசையை கொண்டுதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். அப்போ பாருங்க, அதே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் கேட்கப்பட்டு பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளர்க்கப்பட்ட மோசே 40 ஆண்டுகள் நல்ல படிப்பிலையும் அறிவிலையும் வில்வித்தையிலையும் சகல கலைகளிலும் கற்று தேர்ந்து ஒரு பெரிய மனிதனாக வளர்ந்து வருகிறார். வருகிற வேளையில் அவர் ஒரு கொலை செய்து விடுகிறார். அதன் நிமித்தம் என்ன பண்ணுகிறார்? பார்வோனுக்கு பயந்து அந்த எகிப்தை விட்டு வனாந்தரத்துக்கு வருகிறார். 40 ஆண்டுகள் எகிப்திலே வளருகிறார். மீதி 40 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறவனாய் வளருகிறார். அப்போ பாருங்க, என்ன படிப்பறிவு இருந்தாலும், என்ன கலைகள் இருந்தாலும், என்ன திறமைகள் இருந்தாலும், தேவன் ஒரு மனிதனை எடுத்து பயன்படுத்தவில்லை என்றால் அந்த பாத்திரம் வேஸ்டாய் போய்விடும். இவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு இரட்சகனை அனுப்பும். அப்ப தேவன் என்ன பண்ணுகிறார்? அந்த கொலை செய்தது நிமித்தம் பார்வோனுக்கு பயந்து என்ன பண்ணுகிறார்? வனாந்தரத்துக்கு கடந்து போகிறார். வனாந்தரத்துக்கு போய் அங்கே 40 ஆண்டுகள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசு என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் முட்செடியிலே மோசேக்கு தரிசனமாகிறார். ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற வேளையில் அந்த சீனாய் மலையில் ஒரு முட்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு முட்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த முட்செடியிலே தேவன் தரிசனமாகிறார். மோசே அங்கே போய் பார்க்குறார். என்ன அந்த முட்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படி சொல்லி பார்க்குறார். பார்த்த உடனே கர்த்தர் அவனோடு பேசுகிறார். நீ எகிப்திற்கு திரும்ப போய் என்னுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி அழைத்து கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே நீ அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி தேவன் கட்டளையிடுகிறார். மோசேயோடு பேசுகிறார். உடனே மோசே சொல்லுகிறார், நான் ஒரு மந்தனாவும் திக்குவாயும் உள்ளவன், என்னால் என்ன பண்ண முடியாது, இந்த காரியத்தை செய்ய முடியாது, பார்வோன்ட்ட போய் என்னால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது, உனக்கு துணையாக உன் சகோதரனாகிய ஆரோனை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? ஆரோனையும் அனுப்புகிறார், துணைக்கு அனுப்புகிறார். இதெல்லாம் எதனால் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். தேவன்கிட்ட விண்ணப்பம் வச்சிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காரியம் நடக்கணும்ல, அந்த காரியம் சம்பவிக்கணும்ல. ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு சாதகமாய் ஒரு காரியத்தை தேவன் செய்து கொண்டே இருக்கும். அப்படிதான் மோசேயை என்ன பண்ணுனா, 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருந்த பொழுது மீண்டும் எகிப்துக்கு மோசேயை அனுப்புகிறார். அனுப்பி அங்கே
இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக அநேக அற்புதங்களை செய்கிறார். எகிப்து மக்களை வாதிக்கும்படியாக வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார், தவளைகளை அனுப்புகிறார், தண்ணீரை இரத்தமாய் மாற்றுகிறார். என்ன பண்றார்? தண்ணீரை இரத்தமாய் மாற்றுகிறார். தலைச்சம்பிள்ளைகள் எல்லாம் சங்கரித்து போடுகிறார். இப்படியாக அநேக காரியங்களை செய்ய 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 அந்த பார்வோனுடைய இருதயம் விலகுகிறது. இவர்கள் ஒரு பக்கம் ஜெபிக்கிறார்கள். இவர்கள் ஜெபிக்க 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 பார்வோன் வந்து கேட்குறான், நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட முறையிட்டீங்களா அப்படி சொல்லி நான் வேலையை நான் உங்களுக்கு கடினப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் வருகிறது. ஆனாலும் இவர்கள் ஜெபிப்பதை விடாத நிமித்தம் என்ன பண்ணுகிறார்? பார்வோனுடைய இருதயத்தை இலக பண்ணுகிறார். இலக பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை நீ கூட்டிக் கொண்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா ஆடு மாடு செல்வங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறார். இவர்கள் உழைத்த கூலியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே உழைத்த கூலியாக தங்கத்தையும் ஆடு மாடுகளையும் கொடுத்து நீங்கள் உங்கள் தேவனை ஆராதிக்க செல்லுங்கள் என்று அனுப்புகிறார். அப்படிதான் தேவ பிள்ளைகளாகிய நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சமூகத்தில் விண்ணப்பம் வைத்தீங்கன்னா உங்களை வெறுமையாய் நான் கொண்டு வருவதில்லை, வெறுமையாய் அழைத்து கொண்டு வருவதில்லை. நான் என்ன பண்ணுவேன்? பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளாக நான் உன்னை கடந்து வரும்படியாக நான் என்ன பண்ணுவேன்? உங்களை நடத்துவேன் அப்படி சொல்லி நடத்தி கொண்டு வருகிறான். வருகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பயங்கர பசி உண்டாயிற்று. வனாந்தரத்தில் பசி உண்டாயிற்று. உடனே தேவ தூதர்கள் உண்ணும் மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். வானத்திலிருந்து தேவ தூதர்கள் உண்ணும் மன்னாவை கொடுக்கிறார். காடையை கொடுக்கிறார். அடுத்தது தண்ணீர் கேட்குறாங்க. தண்ணீர் கேட்கும்போது கண்மலையை ரெண்டாக பிளந்து நீரூற்றாய் தண்ணீரை கொடுக்கிறார். இப்படி அநேக அற்புதங்களை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்து கொண்டு வருகிறார். வருகிற போது செங்கடல் முன்பாக நிற்கிறது, பெரிய செங்கடல். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கூக்குரல் இடுகிறார்கள். எங்களை வனாந்தரத்தில் சாகவா எங்களை அழைத்து வந்து நாங்கள் எகிப்திலே இருந்தால் நலமாய் இருந்திருக்குமே என்று சொல்லி புலம்புகிறார்கள். அப்பொழுது மோசேயிடம் தேவன் பேசுகிறார். இந்த பக்கம் செங்கடல், அந்த பக்கம் பார்வோன் பட திரும்ப இவர்களை அழிக்கும்படியாக வந்து கொண்டு இருக்கிறது. பார்வோன் பட வந்து கொண்டு இருக்கிறது. ரெண்டு பக்கமும் நெருக்கம். இந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் திரும்ப போக முடியாது. இந்த பக்கம் போனால் செங்கடல், இந்த பக்கம் போனால் பார்வோன் பட. அப்படிதான் இன்னைக்கு நம்ம நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோமா? காயப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோமா? இந்த பக்கமும் நெருக்கம், இந்த பக்கமும் நெருக்கம். நெருக்கப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே நீ பயப்படாத, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். அப்போ தேவ சமூகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வைத்த அந்த விண்ணப்பத்தை கேட்டு, மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணார்?
மோசேயிடம் சொல்லுகிறார், நீ உன் கோலை நீட்டு, செங்கடலுக்கு நேராக உன் கோலை நீட்டு அப்படி சொன்ன பொழுது மோசே விசுவாசத்துடன் அந்த கோலை நீட்டுகிறார். நீட்டின பார்த்தீங்கன்னா செங்கடல் அப்படியே ரெண்டாக பிளக்கிறது. ரெண்டாக பிளந்து இந்த பக்கமும் தண்ணீர் அப்படியே நிற்கிறது. அதில் எப்படி நடந்து போனாங்களாம்? வெட்டாந்தரையில் நடக்கிற போல நடந்து போனார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொதுவாக தண்ணி இருந்துச்சுன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? சேறு சகதியுமாக சதன் இருக்கும். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? செங்கடலை ரெண்டாக பிளந்து வெட்டாந்தரையை போல ஆக்கினார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வெட்டாந்தரையில் இவர்கள் சொகுசாய் நடந்து போகிறார்கள். அப்படியே நடந்து போகிறாங்க. நடந்து போகும் பொழுது பார்வோன் படம் பார்த்து கொண்டு இருக்கிறது. இவர்களே செங்கடலில் நடந்து போகிறாங்களே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பின்னாடி போய் அவர்களை பிடித்து நம்ம கொன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? பார்வோன் படையும் அந்த செங்கடலுக்குள்ளாக கடந்து வருகிறது. இவர்கள் வேக வேகமாய் அந்த செங்கடலை கடக்கிறார்கள். கடைசி ஆள் கடந்து போன உடனே செங்கடல் ரெண்டாய் மூடுகிறது. திரும்பவும் வந்தோடனே அந்த ஜலத்தினால அந்த போர் வீரர்களும் சிப்பாய்களும் குதிரைகளும் ரதங்களும் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டது. அவர்கள் மரித்து போனார்கள். தேவ பிள்ளைகளாகிய நம்ம தேவ சமூகத்தில் நம்ம என்னெல்லாம் விண்ணப்பம் வைக்கிறோமோ அந்த ஜெபத்திற்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் முறுமுறுத்தவர்களை தேவன் வனாந்தரத்திலே கொண்டு போட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோசுவா காலேப்பும் அந்த வாலிப பிள்ளைகளும் கானான் தேசத்துக்குள்ள சுதந்திரித்தார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம என்னதான் விண்ணப்பம் வைத்தாலும் நம்ம முறுமுறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருக்கு பிடிக்காது. முறுமுறுக்கிற காரியம் ஆண்டவருக்கு பிடிக்காது. இந்த புதிய ஆண்டுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. வேதனைகள் வரும், பாடுகள் வரும். எல்லாத்திற்கும் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற வேளையில் தேவன் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டு. அப்போ நம்ம குடும்பமாக இந்த ஆண்டில் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை வைக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த சூழ்நிலையில் இருக்கிறது, இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக நாங்கள் கடந்து வருகிறோம், இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து வருகிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேளுங்க, எங்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம கேட்குற வேளையில் தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியாக இரண்டாவதாக ஒருவரை நம்ம பார்க்க போகிறோம். அன்னாளை குறித்து பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்த்தோம். இப்போ ரெண்டாவதாக நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம்? அன்னாளை குறித்து பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அன்னாளை குறித்து பார்க்க போகிறோம். எல்கானா என்கிற ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவி. ஒருத்தி பேர் அன்னாள். முதல் மனைவி பேர் அன்னாள். 2வது மனைவி பேர் பெனினாள். அன்னாளுக்கோ குழந்தை இல்லை, பெனினாளுக்கு குழந்தை இருக்குது. இந்த பெனினாள் என்ன பண்ணுறா? இவர்கள்
குடும்பமாக ஒவ்வொரு ஆண்டும் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வார்கள். எல்கானா, அன்னாள், பெனினாள் இவர்கள் 3 பேரும் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வார்கள். அப்படி ஒவ்வொரு ஆண்டு செல்லும் பொழுதும் இந்த பெனினாள் அன்னாளை அவமானப்படுத்துவார், மனமடிவாக்குவார். உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அன்னாள் வரைக்கும் அன்னாள் தன்னுடைய கணவர் எல்கானாவையே நம்பியிருந்தார். அவர் நமக்கு பக்கபலமாக இருக்கிறாரு, அதனால் அதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட தன்னுடைய வேண்டுதலை வைக்காமல் கணவனை நம்பினதுனால என்ன ஆயிடுச்சு, இந்த பெனினாள் அன்னாளை காயப்படுத்தி கொண்டே இருந்தார். வருடத்தோறும் அப்படி தான் நடக்கும். போவாங்க, காயப்படுத்துவா, கண்ணீரோடு வருவான். இந்த முறை அன்னாள் தன்னுடைய கணவனை நம்பவில்லை, யாரையும் நம்பவில்லை, தேவனை நம்பினார். ஆண்டவரே, நீங்கள் என் கண்ணீரை பாருங்க, என்னுடைய துக்கத்தை பாருங்க, என்னுடைய வேதனையை பாருங்க, என்னுடைய நிந்தையை பாருங்க, இந்த பெண்ணினால் என்னை காயப்படுத்துகிறாளே, எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறான். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது என்ன பண்ணாலாம், வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாலாம், வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தார். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையை மாற்றுங்க, என்னுடைய வேதனையை நீக்குங்க, என்னுடைய நிந்தையை நீக்குங்க அப்படி சொல்லி வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினான். ஏலி என்கிற ஊழியக்காரன் அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்தில் பேசினான். நம்ம தேவ சமூகத்தில் பேசுவதற்கு மனிதனுக்கு தெரியாது. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கை. அன்னாளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்து கொண்டிருக்கிறது. அன்னாளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்து கொண்டிருக்கிறது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. இன்னைக்கு அப்படிதான் தேவ பிள்ளைகளாகிய நம்ம தேவ சமூகத்தில் நம்ம அப்படியே கதறுகிறோம், அழுகிறோம். தேவனே, எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுங்க. அன்னால் ஜெபிச்சது போல நாமளும் ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை வைக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் என் விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன். அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு நீங்கள் பதில் கொடுங்க ஆண்டவரே, பதில் கொடுங்க அப்படி சொல்லி கேட்கும் பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிதான் இந்த அன்னாளுக்கு தேவன் பதில் கொடுத்தார். அந்த ஏலி நினைச்சிட்டாரு, இவள் குடிச்சு வெறித்திருக்கா, அதனால அவ என்ன பண்றா, வெகு நேரமாய் தேவன்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஏலி நினைச்சிட்டாரு. 14வது வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அண்ணால பார்த்து ஏலி சொல்றார், எது வரைக்கும் நீ வெறித்திருப்ப, உன் குடியை விட்டு நீ
விலக்கு. அதற்கு அண்ணாள் சொல்றா பாருங்க, பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் குடிக்கல, நான் வெறிக்கல. நான் என்ன பண்ணுறேன், கர்த்தருடைய சமூகத்தில் வெகு நேரமாக என்னுடைய விண்ணப்பத்தை ஊற்றிவிட்டேன். அப்படின்னோன்னா ஏழைக்கு புரிஞ்சிருச்சு, இவ தேவ சமூகத்தில் ஜபிக்கிறாள் அப்படின்னு சொல்லி. நான் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். நான் ரொம்ப நேரமா தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்ன உடனே ஏலி சொல்றாரு. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நம்ம தேவ சமூகத்தில் வைக்கிற விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் போயிட்டா, கடந்து போயிட்டா. கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணல, துக்கமுகமாய் இல்லை. ஏன்னா ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடந்து சென்றான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அப்ப பாருங்க, கர்த்தர் எப்ப அவ எல்கானாவை நம்பி இருந்தாலோ அப்ப ஆசீர்வாதம் இல்லை, குழந்தை என்கிற ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தரை எப்போ நம்பினாலோ அப்பவே குழந்தை கிடைத்தது. கர்த்தர் அவளை நினைத்தறினார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவள் ஒரு பொருத்தனை செய்கிறாள். என்ன பொருத்தனை செய்கிறாள்? ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீரானால் நான் என்ன பண்ணுவேன், அதை உமக்கே அர்ப்பணிப்பேன். நீ ஒரு குழந்தையை கொடுத்தீரானால் நான் என்ன பண்ணுவேன், அதை உமக்கே அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த ஜெபத்தை யாராவது பண்ண முடியுமா? நம்ம பண்ண முடியுமா? யாருமே செய்ய மாட்டாங்க. யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் அன்னாள் செய்தார். அதான் அந்த ஜெபத்தினுடைய மேன்மை. அதுதான் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். ஆண்டவரே, நீங்க எனக்கு குழந்தையை கொடுத்தீரானால் நான் அதை உமக்கே தருவேன், உம்முடைய ஆலயத்துக்கே நான் கொடுப்பேன் அப்படி சொல்லி பொருத்தனை பண்ணுகிறார். அந்த பொருத்தனையை தேவன் ஊற்று கவனித்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்ம 2025 வந்திருக்கிறோம். நம்ம பொருத்தனை செய்கிறோமா? அநேக காரியங்களில் பொருத்தனை செய்கிறோமா? தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோமா? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமா? தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமா? பொருத்தனை செய்தால் குழந்தையை தேவன் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே வாழ்குடி மறந்தவுடன் அன்னாள் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார். தேவனுடைய ஆலயத்தில் அந்த தான் செய்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறார். அப்படியே குழந்தைய
அந்த ஏலியின் இடத்தில் ஒப்படைக்கிறார். ஒப்படைத்து நீங்க பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒப்படைக்கிறார். ஆமா, தேவனுடைய ஆலயத்துக்கு தேவனுக்கு கொடுத்துருச்சு. அப்ப கொடுத்தவுடன் அந்த சாமுவேல் எப்படி வளருகிறார் என்று பார்த்தால் தேவனுடைய ஆலயத்தில் வளருகிறார். வாலிப வயது வரைக்கும் அந்த ஆலயத்திலே தான் இருக்கிறார், சாமுவேல் இருக்கிறார். ஆனா அந்த சாமுவேலுக்கு என்ன தெரியல அப்படின்னா, தேவனுடைய சத்தமும் தெரியல, ஊழியக்காரருடைய சத்தமும் தெரியல. ஆண்டவர் சாமுவேலிடம் பேசுகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று 3 முறை கூப்பிடுகிறார். 3 முறையும் சாமுவேலுக்கு என்ன தெரியல, ஆண்டவருடைய சத்தமும் தெரியல, ஏலியினுடைய சத்தமும் தெரியல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம எப்படி இருக்கக்கூடாது? ஆண்டவருடைய சத்தத்தை தெரியாதவனாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்குது, இப்போ ஆலன் யோவான் இருக்காங்க. நான் 2 வீலரில் வரும்போது அங்கேருந்து வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, எங்கள் அப்பா வர்றாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுபோல் ஒரு தேவனை தேடுகிற பிள்ளைக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்டிருக்கணும், கர்த்தருடைய சத்தம் அறிந்திருக்கணும். அப்போதான் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தமும் தெரியல, ஏலியினுடைய சத்தமும் தெரியல. அதற்கு பிறகு தேவன் மீண்டும் பேசுகிற பொழுது, அடியேன் கேட்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஏலி சொல்றாரு. உடனே சாமுவேல் சொல்றாரு, ஆண்டவரே சொல்லுங்க, அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது ஏலியை குறித்தான தீர்க்க தரிசன காரியத்தை சாமுவேலிடம் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தேவனை நம்ம நேசிக்க தேவன் சமூகத்தில் காத்திருக்க அவர் சமூகத்தில் நம்ம விண்ணப்பம் வைக்க நம்மளுடைய வேண்டுதலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மளுடைய சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப ஏலிக்கு நடக்க போற காரியங்கள், ஏலி பிள்ளைகளுக்கு நடக்க போற காரியங்கள் அனைத்தையும் குறித்து என்ன பண்ணுகிறார்? சாமுவேல்கிட்ட தேவன் பேசுகிறார். உடனே ஏலி சொல்லுகிறார், உன்னிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தையும் எனக்கு நீ மறைக்காதே அப்படி சொன்ன பொழுது சாமுவேல் அப்படியே சொல்லுகிறார். அப்ப ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேல் உருவாகி வருகிறார். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? தீர்க்கதரிசியாக வளர்க்கிறோமா? தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாய் வளர்க்கிறோமா? இல்லை உலகத்து காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கிறோமா? சாமுவேல் சொல்லுகிறார், வயசான காலத்தில் மரிக்கிற தருவாயில் சொல்லுகிறார், நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஒரு குற்றமும் செய்யவில்லை, என்னிடத்துல ஒரு குறையும் நீங்கள் காண முடியாது. அப்படி கண்டீர்கள் என்றால் இப்பொழுது சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு என்ன பண்ணுகிறார் சாமுவேல்? உண்மையும் உத்தமனாய் வாழுகிறார். அதான் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டே என்று சொல்லி 1 ராஜாக்கள் 9:3 சொல்லப்பட்ட பிரகாரமாக இந்த ஆண்டில் தேவன் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சபையும் தேவன் ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி
அப்பா, நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிப்போமாக. தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 ஆண்டவரே நீங்கள் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், ஆண்டவரே, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டே என்று சொல்லி, ஆமாம் ஆண்டவரே, அப்பா நீங்கள் வாக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே. அந்த வாக்கு தத்துவம் எங்களுடைய வாழ்க்கையிலையும் சபையாருடைய வாழ்க்கையிலையும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறுவதாக. ஆமா ஆண்டவரே, அம்மாப்பா, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிற விண்ணப்பத்திற்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் பதில் கொடுங்கப்பா, பதில் கொடுங்க. இந்த வார்த்தை நிறைவேறட்டும். இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர், ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சுகம் என்கிற ஆசீர்வாதம், பலன் என்கிற ஆசீர்வாதம், சமாதானம் என்கிற ஆசீர்வாதம், சந்தோஷம் என்கிற ஆசீர்வாதம், கிருபை என்கிற ஆசீர்வாதம், தயவு என்கிற ஆசீர்வாதம், இவர்கள் என்னென்னலாம் விண்ணப்பத்தை வைக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்திற்கு எல்லாம் ஆண்டவரே ஆமென் என்றும் ஆமென் என்றும் அப்பா நீங்கள் பதில் கொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.